கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக விஜய் அவர்களுடைய பரப்புரையில் நடந்த அந்த நெரிசல், அந்த மரண ஓலம், 41 உயிர்கள் இப்போ வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கு. இதை பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் விமர்சகரா உங்களுடைய மனசுல உடனடியா தோன்ற விஷயம்? அரசியல் விமர்சகரா இல்ல, ஒரு மனுஷனா மிகப்பெரிய ஒரு கோபம். ஒரு தொண்டனுடைய பிரதான நோக்கம் ராணுவ கட்டுப்பாடு. நில்லுனா நிக்கணும், உட்காரனா உட்காரணும். எப்போ ஒரு தொண்டன் தலைவர் பேச்சை கேட்கலையோ அப்ப அவன் தொண்டன் கிடையாது. அவன் விசில் அடிச்சான் குஞ்சுன்னு சொல்லப்படுகிற ஒரு தற்குறி. இப்போ விஜய் மதுரையில ஒரு மாநாடு நடத்துறாரு, விக்ரவாண்டில மாநாடு நடத்துறாரு, திருச்சியில பிரஸ் கூட்டம் நடத்துறாருன்னா, திருச்சியில கூட்டம் நடந்து திருச்சியை பார்த்து என்ஜாய் பண்ண விஜய் ரசிகர்கள் எதுக்கு கரூருக்கு வரணும்? கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்களை நீ 7 மணி 9 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு சொல்லி நீங்க ட்விட்டர் போயிட்டு எல்லாரையும் 5 மணிலேருந்து இடம் பிடிக்கிறது போய் நிக்க வச்சுட்டு 9 மணிக்கு இங்கேருந்து இங்கே கிளம்புறோன்னா அது அரசியல் திமிர்தாங்க. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் 9 மணிக்கு தான் புறப்படுவேன், நீங்களாம் என் அடிமைகள்டா, என்னோட அடிமை நீங்களாம். ஒரு மக்களை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை சோறு இல்லாம தண்ணி இல்லாம வெட்ட வெளியில மொட்டை வெயில நிக்க வைக்கிறனா எவ்வளவு பெரிய திமிருது. அப்படியே நீ தேவ தூதனையா? நீ யாரையா? நீ இது தேவ தூதனா? நீ மனுஷன் தானே? சரி, நான் செத்த 40 பேர் செத்தான், எத்தனை தாவேக்கா தொண்டர்கள் செத்தான்? டேட்டா கூட சொல்லுங்க விஜய். தாவேக்கா தொண்டர் எத்தனை பேர் செத்தான்? 1.5 வயசு குழந்தை என்னங்க பாவம் பண்ணிச்சு இந்த பரதேசி நாயினால? இந்த விஷயத்தை திமுக யூஸ் பண்ணிக்கோங்க. இவன் கேடினா படா கேடிங்க. அவன் விட்டுருவானா? அந்த பாரு 2 நடிகர்கள் சிறப்பா நடிச்சாங்க பாத்தீங்களா? யாரு? நம்ம அன்பில் மகேஷ், திருச்சி அன்பில் மகேஷ், நம்ம செந்தில் பாலாஜி. இந்த அடுத்த வாட்டி ஆஸ்கார் 2 பேருக்குமே கொடுக்கப்படும் நான் சொல்றேன். எதற்கும் உணர்ச்சி வசப்பூட ஆளா இருந்தால், எந்த இடத்துலயும் டெத்து விழுந்தால் நீங்கள் அழுதிங்கன்னா நாங்க இது நடிப்புன்னு சொல்ல மாட்டோம். 65 பேர் செத்து கடந்தானே சாராயத்துல, செங்கல்பட்டுல அதுக்கு முன்னாடி 20 பேர் செத்து கடந்தானே, அழுதியா நீ போய்? இந்த விமான சாகச நடிச்சு 4 பேர் செத்தானே, எட்டி பாத்தியா? அழகனா எட்டி பாத்தியா? அது யாருடைய குளறுபடி? இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு குளறுபடி தானே. நீங்க அஜித் குமார் அடிச்சே கொண்டாடல, அவன் வீட்டுக்கு போனியா? நீ குலுங்கி அழுதியா? அது மாதிரி இன்றைக்கு விஜய் அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி வெளியே வந்திருந்து உயிரிழப்பு இல்லாமல் போயிருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு டாக் என்ன? பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணாரு. அதானே இன்னைக்கு ஹைலைட்டு. திமுக இதை யூஸ் தாங்க பண்ணுவோம். திமுக லட்டு கிடைக்கிற விடுவானாங்க. அவன் லட்டுங்க, அவனுக்கு எப்படிங்க விடுவான்? இன்னைக்கு ஒரு வாரம் அவன் இதாங்க தீனி. சாவுலையும் அரசியல் பண்ணுவாங்க, கல்யாணத்திலேயே அரசியல் பண்ணுவாங்க. அதான் திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு புத்திசாலி பண்ணு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருப்பது அரசியல் விமர்சகர் திரு வி.கே. வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக விஜய் அவர்களுடைய பரப்புரையில நடந்த அந்த நெரிசல், அந்த மரண ஓலம், 41 உயிர்கள் இப்போ வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கு. இதை பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் விமர்சகரா உங்களுடைய மனசுல உடனடியா தோன்ற விஷயம் என்ன சார்? இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க தோன்ற விஷயன்றது அரசியல் விமர்சகரா இல்லை, ஒரு மனுஷனா மிகப்பெரிய ஒரு கோபம், ஒரு பெரிய அனுதாபம். உலகத்திலே தமிழர்கள் மிகவும் பக்குவமானவர்கள், மிகவும் அறிவுசாலிகள், புத்தி கூர்மை உள்ளவர்கள். இன்றைக்கு உலகளாவிய நாடுகளில் பெரிய பெரிய அமெரிக்கன் கம்பெனியில், இஸ்ரோவில், நாசோலாம் தமிழர்களுடைய பங்களிப்பு பெரிதாக இந்த காலகட்டத்தில் இன்னும் பல தற்கொலைகளை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அப்படின்றது தான் அவல நிலை. விஜயை விஜய் கூட இருப்பவர்கள் எல்லாம் தொண்டர்களாக தான் விஜய் பாவிக்கிறாரு. இன்னும் விஜய்க்கு ஒரு புரிதல் வரல. அவர்கள் யாருமே தொண்டர்கள் இல்லை, அவர்கள் ரசிகர்கள். அந்த ரசிகர்களும் ரசிகர்கள் கூட சொல்ல மாட்டார், தற்குறி ரசிகர்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தொண்டனுடைய பிரதான நோக்கம் இராணுவ கட்டுப்பாடு. நில்லுனா நிற்கணும், உட்காரனா உட்காரணும், சிறைக்கு செல்லனா சிறைக்கு செல்லணும். இதான் ஒரு தொண்டனுடைய ஒரு தலைவனுக்கும் உள்ள ஒரு பிணைப்பே தான். எப்போ ஒரு தொண்டன் தலைவர் பேச்சை கேட்கலையோ அப்போ அவன் தொண்டன் கிடையாது. அவன் விசில் அடிச்சான் குஞ்சுன்னு சொல்லப்படுகிற ஒரு தற்குறி. ரசிகர்னு சொல்ல மாட்டேன், தற்குறி. ரசிகர் கூட என்ன பண்ணுவான்னா, என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ ஒரு நாள் கூத்தடிச்சுட்டு போயிடுவான், வேலைக்கு போயிடுவான். ஆனால் தற்குறின்னு ஒருத்தர் சொல்கிறான் பாருங்க, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொண்டர்கள், ரசிகர்கள், தற்குறிகள் நீங்கள் வேறுபடும். தற்குறிகள் என்ன பண்ணுவான்னா, பைத்தியகாரத்தனமாக பண்ணுவான். தான் என்ன செய்யறோன்னு சரியாம பண்ணுவான். தன்னை நம்பி ஒரு மனைவி இருக்கிறார், தன்னை நம்பி ஒரு கணவன் அம்மா இருக்கிறாங்க, தன்னை நம்பி ஒரு தந்தை இருக்கிறது, தன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்கிறது. நாம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சன்றத அந்த அடிப்படை புரிதலை மறப்பான். அது பைத்தியம் சொல்ல முடியாது, அதனால தான் தற்கொலைன்னு சொல்றேன்.
இப்போ விஜய் வந்து மதுரையில் ஒரு மாநாடு நடத்துறாரு, விக்ரவாண்டில் மாநாடு நடத்துறாரு, திருச்சியில் பஸ் கூட்டம் நடத்துறாருன்னா, திருச்சியில் கூட்டம் நடந்து திருச்சியை பார்த்து என்ஜாய் பண்ண விஜய் ரசிகர்கள் எதுக்கு கரூருக்கு வரணும்? நாமக்கல்லேருந்து கரூர் வரப்ப கரூர் வரையும் வண்டியில் 2 வீலர் எடுத்துட்டு வரணும். அவன் அடிப்படையாக அவனுக்கு எந்த புரிதல் இல்லைன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா இதை வந்து முதல் விஜய் இதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஜய் வந்து ஒரு சின்ன உதாரணம், விஜயோட ரசிகர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். சின்ன பசங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு இடத்துக்கு, பெரிய இடத்துக்கு வரணும்னு நீங்க ஆசைப்படுறப்ப முறையான பயிற்சி வேணும், முறையா மக்களை சந்திக்கணும், முறையான புத்திசாலி மிக்க அறிவு அரசியல் அறிவு ஆளுமை மிக்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் உங்களை சுத்தி வச்சுக்கணும். இது வந்து பேசிக். நீங்க வந்து இந்த 2000 ஓட்டுல புசியானந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு 38 மாவட்டங்களுக்கு கட்டுப்பாடு ஒரு திறமை இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆதவர்ஜுனா வந்து சபரீசனுக்கு பின்னாடியே வால் பிடிச்சிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் போய் வால் பிடிச்சிட்டு போயிட்டு, 2 இதுலையுமே எனக்கு எம்பி சீட்டு கிடைக்கல, விஜய் கிட்ட வேணா வந்த எம்பி சீட்டு கிடைச்சிரும், மார்ட்டினுடைய படத்தை நம்ம கொடுத்து வாங்கிடலான்ற வந்துட்டு அவர் பெரியாரை பத்தி அண்ணாவை பத்தி எங்கேயோ புக்ல 2 வரியை படிச்சுட்டு பேசிட்டா அவருக்கு அரசியல் ஆளுமை இருக்குன்னு விஜய் நம்புறாருன்னா விஜய்க்கு அரசியல் புரியவில்லைன்னு நினைக்கிறோம். பல்டிகுமார், நிர்மல்குமார் பல கட்சி சுத்திட்டு வந்து திருப்பி நான் வந்து இனிலிருந்து என் தலைவர் விஜய் தான் என் தலைவர்னு சொல்றாருன்னா அவர்கிட்ட ஆழமான கருத்தியலான விஷயம் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் பல்ட்டி அடிச்சு 4 கட்சி மாறி வந்தானா அவர்கிட்ட என்ன மாதிரி ஒரு கருத்தியல் இருக்கும், என்ன மாதிரி ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கும். அட்டாச்மெண்ட். நான் கொள்கை பிடிப்புக்குள்ளே வரல. ஏன்னா விஜய் தாவேக கொள்கை பத்தி என்ன சொல்லல. உன் கொள்கை என்னன்னு கேட்டா நம்ம சீமான் சொன்ன மாதிரி தான் டிவி கதை தான் உன் கொள்கை. என்ன கொள்கை இருக்கு டிவி சொல்லுங்க. அப்ப விஜய் வந்து திட்டமிட்டு மக்களை எப்படி அவமானப்படுத்தினாலும் இங்க இருக்கக்கூடிய தற்புரிகள் புரிஞ்சுக்கணும். 8:30 மணிக்கு நீங்க வந்து நாமக்கல் வரணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் ட்விட்டர் பக்கத்துல என்ன போடுறீங்க, 8:30 மணிக்கு வந்துருவாரு. அப்போ அவர் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? விடிய காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு தனி ஃபிளைட் பிடிச்சி கிளம்பி இங்க வரும்னா நீங்க 8:30 மணில இருந்தா பணியவர்கள் வந்து கிளம்புறீங்கன்னா நீங்க உங்க ரசிகர்களுக்கு என்ன மாதிரி மதிப்பை வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்களை நீ வந்து 9 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு சொல்லி நீங்க ட்விட்டர் போயிட்டு எல்லாரையும் 5 மணில இருந்து இடம் பிடிக்கிறது போய் நிக்க வச்சுட்டு 9 மணிக்கு இங்க இருந்து இங்க கிளம்புறோன்னா அது அரசியல் திமிர் தானே. அது ஒரு ரசிகர்களை மதிக்காத எந்த தலைவனும் எப்படி மேல போக முடியும்? ஒருவேளை ஒரு நேரத்தை முன்கூட்டியே அறிவிச்சுட்டு தாமதமா வந்தா அந்த கூட்டத்தை தக்க வச்சுக்க முடியும், இல்ல கூட்டத்தை இன்னும் நிறைய காட்ட முடியுங்கிற யுக்தி அது மாதிரி ஏதாவது? முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க. விஜய்க்கு வந்து கூட்ட பைத்தியம் பிடிச்சிருக்கு. கூட்ட பைத்தியம் இதெல்லாம் நல்லா பதிவு பண்ணிக்கோங்க. அது வந்து இந்த வார்த்தையை உபயோகப்படுறது கொஞ்சம் கஷ்டப்படுறோம், வேறு வழி இல்லை. கூட்ட பைத்தியம் எப்படின்னா, சில பேருக்கு வந்து இந்த சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஒரு செல்வம், சில பேர் இந்த ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு பைத்தியம், ஐஸ்கிரீம் பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கும். அந்த மாதிரி விஜய்க்கு வந்து கூட்டத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு வியாதி வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். கூட்ட பைத்தியம். அவர் ஆல்ரெடி செலிபிரிட்டிங்க, மறுபடியும் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எதுக்குங்க கூட்டணும்? நீங்க செலிபிரிட்டி இல்லைன்னா நீங்க வேணா கூட்டலாம். கண்டிப்பா. அப்போ வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் 9 மணிக்கு தான் புறப்படுவேன், நீங்களாம் என் அடிமைகள்டா, என்னோட அடிமை நீங்களாம், நான் வருவேன், வெயிட் பண்ணு. அதுவே எவ்வளோ திமிரு. சரி வரீங்க, வரப்ப உங்க முன்னாடி போற வாகனம் போலீஸ் வந்து 32 கட்டளைகள் கொடுக்குறாங்க, இதைப்படி தான் நீங்க கூட்டம் நடத்தணும்னு சொல்றாங்க. எதையும் நீங்க ஃபாலோ பண்றது இல்லை. மக்கள் வெள்ளத்திலே மிதந்து வந்தார் அந்த புசியானந்த் இருக்கிறானே கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் முன்னாடி தான் ஒரு பெரிய அப்பாட்டக்கரா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பாருங்க சார், நான் எங்க இருந்து ஆட்களை கூட்டு வந்திருக்கேன் பாருங்க. மாவட்டத்தில் வந்து மதியழகா மண் தலைவருக்கு கல்லூருக்கு காலை உன்னோட மண்ணில் வைக்கிறப்ப கரூரே அலறணும், ஒட்டுமொத்த ஜனங்கள் இங்கே உள்ள கொண்டு வரணும். இந்த மாதிரி சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? புது மாவட்டத்தில் மதியழகா அவனுக்கு ஒன்றும் தலையும் தெரியாது, வாழும் தெரியாது, எந்த கட்சியில இருந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. அவன் கை காசை போட்டு ஊர்ல கிளவி இண்டு கொண்டு சந்து புந்து எல்லாரையும் இழுத்துட்டு வந்து நிக்க வச்சிங்கன்னா, ஒரு மனிதனை 9 மணிக்கு நீங்க வர சொல்றீங்க, அந்த மனிதனுக்கு வந்து 9 மணிக்கு உங்களால வர முடியல, வந்தோடனே மன்னிப்பு கேட்க துப்பு இல்லை. அந்த மனிதன் 9 மணில இருந்து 3 மணி வரையும் நிக்கிறப்ப அந்த மனிதன் எப்படி இயற்கை உபாதைகள் கழிப்பான், எப்படி தண்ணி குடிப்பான், எப்படி சாப்பிடாம இருப்பான், குழந்தைகளோட ஏன் நிக்கிறாங்க? இந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாம அவன் தலைவன் இல்லைங்க, மனுஷனே இல்லைங்க. நீங்க எங்க தலைவன் கிட்ட போறான், ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்றேன். ஒரு மனுஷனாக என்ன பண்ணும்? சார் நான் ஏறிட்டேன் வண்டி, அங்க இவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க, எல்லாரும் சாப்பாடு போயிடுச்சா? விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றதுங்க தமிழ்நாடு, ஹாஸ்பிட்டல் நம்பர் 1ங்க. குறைந்தபட்சம் குடிநீருக்கான வசதி செய்யப்பட்டிருக்கா. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் 30 வருஷம் 50 வருஷத்துக்கு திண்ணை வைத்து கட்டப்படும். தமிழ்நாட்டில் மட்டும்தான். யாத்திரிகள் யாருன்னா போய் நின்னாங்கன்னா, அந்த திண்ணையில படுத்தாங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? அந்த வீட்டுல இருக்கவங்க முதல்ல யார் அந்த திண்ணையில படுத்தாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்க சாப்பாடுல படுப்பாங்க. அந்த மாதிரி மாநிலங்க அது. இந்த மாதிரி மாநிலத்துல நீ பிறந்துட்டு
ஒரு மக்களை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை சோறு இல்லாம தண்ணி இல்லாம வெட்ட வெளியில மொட்டை வெயில நிக்க வைக்கிறனா எவ்வளவு பெரிய திமிருது. அப்படியே நீ தேவ தூதனையா? நீ யாரையா? நீ தேவ தூதனா? நீ மனுஷன் தானே? உனக்கும் மழை வருதுல, உனக்கும் சிறுநீர் வருதுல, என்ன மாதிரி மனிதன் தானே நீ? உன் தற்கொலைகிட்ட சொல்ல மாட்டியாத? எவ்வளவு கோவம் வருது பாருங்க. சரி, நான் செத்த 40 பேர் செத்தான், எத்தனை தாவேக்கா தொண்டர்கள் செத்தான்? டேட்டா கூட சொல்லுங்க விஜய். தாவேக்கா தொண்டர்கள் எத்தனை பேர் செத்தான்? 1.5 வயசு குழந்தை என்னங்க பாவப்பட்டுச்சு? இந்த பரதேசி நாயினால 1.5 வயசு குழந்தை என்னங்க பாவப்பட்டுச்சு? சுத்தி இருக்க உன் சுட்டு வட்டாரத்தை ஒழுங்கா வாழ வைக்க துப்பு கட்ட வேண்டி. அத விஜய் இங்கிருந்து கிளம்புன அந்த நேரத்துல இருந்தே அந்த குளறுபடி இந்த சிக்கல் தொடங்கிருச்சு. விஜய்க்கு நைட் லேட் ஆயிருக்கலாம், இல்ல வேற மாதிரி அவர் மட்டையா இருக்கலாம், ஓப்பனா சொல்ற மட்டையா இருக்கலாம், காலைல கிளம்ப லேட் ஆயிருக்கலாம். ஆனா அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டு அதற்கான பிரிகாஷன் நடவடிக்கை நீங்க எடுக்கணுமா இல்லையா? தாமதம் தான் இப்படியான அந்த கூட்ட நெரிசல் ஒரு காரணம். நான் சொல்றது அதை தாண்டி காவல்துறையினர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு கொடுத்திருந்திருக்கலாம். தமிழக அரசினுடைய திமுகவினுடைய ஏதோ திட்டமிட்ட சதி இதுல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு தாவேக்காவினர் சதி இருக்கா இல்லையா அப்படின்றது இப்போ அருணா ஜெகதீஷனுடைய ஒரு நபர் கமிட்டிக்கு போட்டிருக்காங்க. அது மேல நம்பிக்கை இல்லை. சிபிஐ மாறினாதான் நாங்களாம் நம்புவோம். சதி இருக்கா இல்லையான்றது அடுத்த கட்டம், அது விசாரணை கட்டம். இந்த விஷயத்தை திமுக யூஸ் பண்ணிக்கோங்க. இவன் கேடினா படா கேடிங்க, அவன் விட்டுருவானா? அந்த பாரு 2 நடிகர்கள் சிறப்பா நடிச்சாங்க பாத்தீங்களா? யாரு? நம்ம அன்பில் மகேஷ், திருச்சி அன்பில் மகேஷ், நம்ம செந்தில் பாலாஜி. இந்த அடுத்த வாட்டி ஆஸ்கார் 2 பேருக்குமே கொடுக்கப்படும். நான் சொல்றேன், ஏற்கனவே பாதி ஆஸ்கார் கைது சிபிஐயும் ஐடி ரெய்டு போறப்ப செந்தில் பாலாஜி படுத்தார். ஆக்சுவலி அது என்னன்னா, ஒரு குழந்தை, ஒரு 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தை நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் நம்மள அறியாம கண் கலங்கி இருந்திருப்போம். ஒரு மினிஸ்டர் கண் கலங்கிறது நமக்கு மேபி அது ஒரு இது ஏதோ விளம்பரம் இல்லைங்க. நீங்க எதற்கும் உணர்ச்சி வசப்பட ஆளா இருந்தால், எந்த இடத்துலயும் டெத்து விழுந்தால் நீங்கள் அழுதிங்கன்னா நாங்க இது நடிப்புன்னு சொல்ல மாட்டோம். 65 பேர் செத்து கிடந்தானே சாராயத்துல, செங்கல்பட்டுல அதுக்கு முன்னாடி 20 பேர் செத்து கிடந்தானே, அழுதியா நீ போய்? இல்ல, ஒரு குழந்தையுடைய மரணம் கேட்கறது நமக்கு இருக்கட்டுங்க. குழந்தைங்க 4 குழந்தை 10 குழந்தைங்க தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரலங்க. நான் நீ உணர்ச்சி வசப்படக்கூட ஆளா அந்த விமான சாகசிகேஷன் நடிச்சு 4 பேர் செத்தானே, எட்டி பாத்தியா? அழ வேணாம், எட்டி பாத்தியா? நீங்க தான் பொங்கி சாச்சு, எட்டி பார்க்க வேண்டியதுதானே? எவனா போய் எட்டி பாத்தீங்களா? 4 பேர் செத்தானா இல்லையா? அது யாருடைய குளறுபடி? இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு குளறுபடி தானே. நீங்க அஜித்குமார் அடிச்ச கொண்டான்ல, அவன் வீட்டுக்கு போனியா? நீ குலுங்கி அழுதியா? அது மாதிரி குழந்தை அழுதுக்கு நான் ஆத்மாத்மா நான் சொல்றேங்க. இல்ல, இந்த அழுகைக்கான காரணம் ஒருவேளை குழந்தைய கண்ணை தெரியல பிணமாக பார்க்கும் பொழுது நம்மள அறியாம வர ஒரு ஆற்றாமைதான் காரணமா இருக்கு. அவர் ஆற்றாமை பண்றாருன்றது எனக்கு நடிப்பா இல்லையாங்கிறது செகண்டரி. அவர் நடந்த அந்த கூட்ட நெரிசல், இந்த மரணங்களுக்கு பின்னாடி திமுகவுடைய சதிவேலை ஏதாவது இருக்குன்னு நிறைய பேர் திமுக சதிவேலை இருக்கா உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக சதிவேலை இருக்கா இல்லையான்ற கண்டென்ட் உள்ள நான் வரல. அது சிபிஐ விசாரணை அடிச்சு சொன்னதான் நம்ம பொது வழியில சொல்ல முடியும். சரி, ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை திமுக தனக்கான கண்டென்ட்டா எடுத்துக்கிச்சு. இன்றைக்கு விஜய் அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி வெளியே வந்திருந்து உயிரிழப்புகள் இல்லாமல் போயிருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டோட டாக் என்ன? 10 ரூபா என்னாச்சு? ஒரு பாட்டு பண்ணாரா இல்லையா? 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணாரு. அதானே இன்னைக்கு ஹைலைட். நீங்க ஹேஷ்டாக் அதானுங்க, நீ ட்ரெண்ட் இன்னைக்கு காலைல கரூர் செந்தில் பாலாஜி ட்ரெண்டா இருப்பாரு இல்லைங்க தமிழ்நாட்டுல. அந்த ட்ரெண்டை எவ்வளவு அழகா வீழ்த்துறாங்க. திமுக அதில் வல்லவர்கள். சாவுலையும் அரசியல் பண்ணுவாங்க, கல்யாணத்துல அரசியல் பண்ணுவாங்க. அதான் திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம். இன்னைக்கு கரூரில் நடந்த அவலங்களை பொதுவெளியில் கொண்டு சேர்ப்பதற்கு உடனே மாற்றாக யார் சேர்ப்பாங்களோ அவங்களை நீ வீழ்த்தினாங்களா இல்லையா? திமுக அவங்க வீழ்த்துதுன்னு தெரிஞ்சுதாங்க நீங்க கூட்டங்கள் நடத்துறீங்க. அப்ப நீங்க தானே ஜாகிரதையா இருக்கணும். ஒரு கூட்டம் நடந்தா அந்த கூட்டத்தை நடத்துறவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. காவல்துறை வரல, அதெல்லாம் அடுத்த கட்டங்க. நான் கேட்குறேன், உங்களோட ஏற்கனவே பூத் கமிட்டி கூட்டம் கோயம்புத்தூர் நடத்துறப்ப நீங்க ஓப்பன்ல வண்டியில ஏறுறப்ப கோயம்புத்தூர்ல பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு, தப்பிச்சிங்க. உங்களுடைய விக்கிரவாண்டி மாநாடுக்கு 4 பேர் செத்தான். அந்த செத்தது கூட நீங்க போய் போற துப்பு இல்லை. அட்லீஸ்ட் இவருக்கு பணத்தை கூட்டு வந்து மலர் விளைவிக்கணும்னா அதுவும் வைக்கல. ஏன்னா இவர் எங்கேயுமே போக மாட்டார். இவர் கூட்டம் வந்துருது. இவர் கட்டமைப்பு அப்படிங்க. நான் போனா கூட்டம் வந்துடும். தூய்மை பள்ளியால் சொல்ல பிரச்சனை, நான் போனா கூட்டம் வந்துடும். ஜாக்டோஜியோ பிரச்சனை நான் போட்டா கூட்டம் தான் வரும். கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களை ஒழுங்குபடுத்துறவன் தான் தலைவன். கண்டிப்பா. விஜயகாந்த் ஒழுங்குபடுத்தலையா? ஜெயலலிதா அம்மா ஒழுங்குபடுத்தல. இதே ஜெயலலிதா அம்மா இதே மாதிரி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு எப்படிமா பண்ணாங்க? இதை அரசியல் கத்துக்கணும். திரு விஜய் அவர்களும் திரு ஆதவர்ஜுனாவும் புஷியானதும் இதை கத்துக்கணும். ஒரு 3 மாவட்டத்தை எடுப்பாங்க. அந்த 3 மாவட்டத்துல அவுட்டர் பிளேஸ் சொல்லுவாங்க. யாருமே ஜனம் இல்லாத ஒரு அவுட்டர் பிளேஸ் சொல்லிட்டு ஹெலிபேட் அங்க வைக்கணும்.
ஹெலிபேட்ல இறங்கி அங்க ஒரு பொதுக்கூட்டம் 3 மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த மாவட்ட தலைவர் யார் யார் அந்த பொதுக்கூட்டத்துக்கு வரணும்னு சொல்றாங்களோ அவங்களை எல்லாம் வாங்கல வச்சு உட்கார வச்சிருவாங்க. தண்ணி, அடிப்படை உணவு, கழிப்படை வசதி எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க அந்த ஹெலிகாப்டர்ல இறங்குவாங்க, ஒரு ஸ்பீச்சை கொடுப்பாங்க, அப்படியே அந்த ஹெலிகாப்டர்ல எடுப்பாங்க. அடுத்த 3 மாவட்டத்துக்கு எந்த அவுட்டரோ அங்க இறங்குவாங்க. ஒரு உயிர் சேதம் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. இது தெரிய வேணாமா? இந்த திட்டமிடல் இது தெரியணுமா? நீ அரசியலுக்கு வரணும்னா நீ கூட்டத்தை அந்த கூட்டத்தை காட்டுற வியாதி உங்களுக்கு இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? அவருக்கு புசியானது நினைச்சுக்கிறாரு. தலைவர் வரப்ப அப்படியே வண்டி நகரமுள்ள தமிழகமே குலுங்குகிறது. 40 உயிர் போச்சேடா. நாங்க கேட்ட இடத்தை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு தாவேகா தரப்புல சொல்றாங்க. அதே பாருங்க, அது வந்து திமுக வந்து சதி பண்றாங்க இல்லன்றது கண்டென்ட் சதியே இல்ல. இவங்க கேக்குறாங்க இல்லையா, நாங்க குறிப்பிட்ட இடத்தை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது தாவேகா தரப்புல சொல்றாங்க. வேலுசாமிபுரமோ என்னமோ வேலுசாமிபுரம் நினைக்கிறேன் அது பேரு. அந்த இடத்துலதான் திமுகவுடைய மாநாடு நடந்திருக்கு, ஒரு உயிர் சேதம் இல்ல. அந்த இடத்துல தான் ஏடிஎம்கே மாநாடு நடந்திருக்கு, உயிர் சேதம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கே நடந்த மாநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கீர்த்துக்களும் கைத்துக்கட்டையிலும் மேல பேனர் வச்சு கட்டினாங்கன்னு கூட பொது வெளியில சொல்றாங்க. அது வந்து அவங்களுடைய இது. திமுக இதை யூஸ் தாங்க பண்ணுவோம். திமுக லட்டு கிடைக்கிற விடுவானாங்க அவன். இது லட்டுங்க அவனுக்கு எப்படிங்க விடுவான்? இன்னைக்கு ஒரு வாரம் அவன் இதாங்க தீனி தமிழ்நாட்டுல நடந்த அந்த அசம்பாவிதத்தை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதை தாண்டி இந்த இடத்தை கொடுத்திருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காதுன்னு தாவேகா தரப்புல சொல்றதை நீங்க எப்படி பாத்தீங்க? அதாவது அவங்க வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்லி தப்பிச்சுக்க தான் பாக்குறாங்க. முதல்ல விஜய் சார் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு என்னன்னா, உயிரிழப்பு நடந்து முடிஞ்சவொன்னா அவர் வந்து செய்தியாளர்களை சண்டிக்காம அங்கிருந்து எஸ்கேப் ஆனது பெரிய தப்பு. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளால தூங்க முடியலன்னா விஜயால தூங்க முடியுமா? நிச்சயமா நம்மளாலே தூங்க முடியல. 2 நாள் நம்மளாலே தூங்க முடியல. கண்டிப்பா. இந்த குழந்தைங்களாம் இப்போ 2 குழந்தைங்க வீட்டில் விளையாடுற குழந்தைங்கள பக்கத்துல இருக்க ஒரு அம்மா மாமியார் கூப்பிட்டு வந்து நான் விஜய் உனக்கு காட்டுறேன்னு தூக்கிட்டு வந்து 2 குழந்தைங்க இலக்க வச்சிட்டாங்க. இதெல்லாம் ஈடுபட்ட முடியுமாங்க? நீங்க வந்து கோர்ட்ல தப்பிக்கலாம், மக்கள் மன்றத்துல தப்பிக்கலாம், பாவச் செயல தப்பிக்க முடியாது. தெரியுமா? பாவச் செயல இருந்து தப்பிக்க முடியாது. நீ உப்பு தின்னா விஜய் தண்ணி குடிச்சே ஆகணும். நான் வந்து பெரிய நடிகர், என் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு, நான் இப்போ செத்து போயிட்டாங்க, நான் ஆளுக்கு 20 லட்சம் கொடுத்துட்டேன்னு தப்பிக்கலாம். கோர்ட் வந்து ஒரு அறிவுரை சொல்லி விஜய் காரணம் இல்லை, புசி ஆனந்த் இவங்க தான் காரணம், திட்டமிடல் தான் காரணம், தப்பிக்கலாம். எங்க இருந்து வேணா தப்பிக்கலாம், மனசாட்சியில இருந்து தப்பிக்கலாம், கடவுளுடைய பாவச் செயல இருந்து தப்பிக்க முடியாது. அத்தனையும் பாவம் விஜய் பண்ணது. இன்னைக்கு ஒவ்வொரு ஆன்மாவும் விஜய் சுத்தம். தயவு செய்து விஜய் புரிந்து கொள்ளுங்க. ஆன்மா மேல ஒரு நம்பிக்கை இல்லையே விஜய் ரசிகர் தேர்த்து சொல்றேன். ஒவ்வொரு 40 ஆன்மாவும் எங்கேயுமே போகாது. அவரை சுத்தம், அவரை சுத்தம், அவரை தூங்க விடாம பண்ண நான் சொல்றேன், எழுதிக்கிறேன். இப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் நடந்ததற்கு பிறகு திருச்சியிலிருந்து கிளம்பி சென்னைக்கு விஜய் அவர்கள் வந்துடுறாரு. அவரால் திரும்ப அந்த மருத்துவமனைக்கு போனா ஏதோ கூட்ட நெரிசல் ஏற்படும், எது வேணாலும் காரணமா இருந்திருக்கலாம். ஆனா 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கிற புசி ஆனந்தோ இல்ல ஆதவ அர்ஜுனாவோ கூட போகலையா? என்ன காரணம்? பிரிச்சு எடுத்துருவானுங்க. அவர்களுடைய தொண்டர்கள் தான் இருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, விஜய் பண்ற மிகப்பெரிய தப்புன்றத முதல்ல புரிஞ்சுங்க. நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு போனீங்கன்னா அந்த மாவட்டத்துல இப்ப மாவட்ட தலைவர் மதியழகன் சொல்றாங்க. அந்த ஊருக்கு நாமக்கலுக்கு கரூருக்கான மாவட்ட தலைவர் மதியழகன் சொல்றாங்க. மதியழகன் ஒரு பேர் தான் நமக்கு தெரியுது. கிளை யாரு, மண்டல் யாரு, பெருங்கூட்ட பொறுப்பாளர் யாரு, துணைத் தலைவர் யாரு, அவை பொறுப்பாளர் யாருன்றது இது ஒரு பெரிய ப்ராசஸா ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கும். இந்த கட்டமைப்புல யார் யார் இருக்கிறாங்கன்ற டிசைனு அந்த பேரை அந்த கட்சியினுடைய தலைவரா இருக்கவங்களுக்கு முதல்ல லிஸ்ட் கொடுத்துருவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு திமுக தலைவரோ ஒரு பிஜேபி தலைவரோ ஒரு ஏடிஎம்கே தலைவரோ ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா இந்த கரூர் மாவட்ட தலைவருக்கு நான் வந்து வணக்கத்தை தெரிவிச்சு அந்த கூட்டத்தை யாருங்க ஒருங்கிணைச்சாரு, அந்த கரூர் மாவட்ட தலைவர் தான், அதுல கரூர் மாவட்டத்திற்கு ஒரு பொறுப்பாளர் தான் நன்றி உரை சொல்லுவார். அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. பிஜேபியில எங்க கட்சியில ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா அமித்ஷாவே வந்தாலும் மாண்புக்கு பிரதமர் மோடிஜி அவர்களே வந்தாலும் ஒரு மண்டல போய் ஒரு கிளையில கொடி ஏற்றணும்னா அந்த கொடியை அந்த கிளை தலைவர் தான் ஏற்ற முடியும். ஆமா, இது எங்களுடைய ப்ராசஸ். கண்டிப்பா அமித்ஷா தான் நிக்கணும். என் பூத் வலிமையான பூத்து நம்ம ப்ரூவ் பண்ணானா அந்த கொடியை ஏற்றினா அந்த கொடியை ஏற்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த பொறுப்பையும் அந்த கிளை தலைவர் கொடுப்போம். அப்ப எல்லா டேட்டாவும் சொல்றப்ப மைக்ல சொல்லுவாங்க, ஏய் கிளை தலைவர் ராமசாமி எங்கடா போன நீ, ஏன்டா அந்த கூட்டத்தை ஏன்டா அப்படி அலையிற, தலை சொல்றாங்க தலை சொல்றான், இவனை மாவட்ட துணைத் தலைவர் எங்கப்பா போன, பொருளாதாரத்துக்கு வாயா இந்த கூட்டத்தை அப்ரூவ் பண்ணியா, நீ எவனா ஒரு பேரை மேடையில் சொல்லிக்கிறியா? முதல்ல உங்ககிட்ட கட்டமைப்பு இருக்கா? ஒரு எல்லையில இருந்து ஒரு எல்லையில நுழைஞ்சிட்டீங்கன்னா அந்த எல்லையில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பொறுப்புல இருக்க நிர்வாகிகள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ முதல்ல நிர்வாகிகள் நினைச்சு மதிச்சிருக்கியா? எதனா நிர்வாகிகள் பேரை இதுவரை 4வது 5வது இடத்துக்கு வெளியே வந்துட்டார். எதனா ஒரு இடத்துல இந்த மாவட்ட தலைவருக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், கூட்டத்தை அருங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க, எவனையா சொன்னியா முதல்ல அவர்கிட்ட தெரியுமா?
பெயர்கள் அந்த கட்டம் எதுவுமே தெரியாதுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து வரேன், அப்ப முத நாள் வந்து எல்லாரையும் கூப்பிடணும்ப்பா, திருச்சியில நாமக்கல்ல இத்தனை மணிக்கு இறங்குறப்பா, நாமக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா நிர்வாகிகளும் இங்க வா. எத்தனை பேர் கூடுவாங்க சார்? 10,000 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 20,000 பேர் வரும். அப்ப 20,000 பேர் நம்மளோட வாலண்டியர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 20,000 பேர். நான் வர லேட் ஆகிற மாதிரி முன்ன பின்ன நம்ம டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டோம்னா அதற்கான ஃபுட் ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்கீங்களா? தண்ணி ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்கீங்களா? திடீர்னு தாய்மாரெல்லாம் வர வேணாம்னு சொல்றோம், மீறி வந்துட்டாங்கன்னா நிழல வர மாதிரி எதனா விஷயங்கள் பண்ணிருக்கீங்களா? அந்த மேப் எப்படி இருக்கு? எந்த இடத்துல ஸ்பாட்டு, எந்த இடத்துல நிழல் இருக்கு, எந்த இடத்துல வெயில் இருக்கு, இத்தனையும் கேட்கறவன் தாங்க தலைவன். என் காலை சுடுது, நான் சொகுசா வண்டியில டாடா காட்டுற ஜெய்ஹோன் காட்டுறவன் தலைவன் இல்ல. எனக்கு சுட்டாலும் பரவாயில்ல, என் தொண்டன் வெயில நிக்க கூடாது எவன் நிக்கிறான் அவன் தான் தலைவன். நீ தற்கூறிகளை வைத்துக் கொண்டு உன் முன்னாடி விட்டுக்கணும், பின்னாடி வண்டியில வர வச்சுக்கிட்டு நான் இங்க ஏற டாய்லெட் போடுறத தவிர மத்த எல்லாம் லைவ் அடிக்கிறீங்கன்னா அப்ப என்ன தலைவன் நீ? சரிதான். ஒரு தலைவனுக்கு இது அழகு இல்லை அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவாவே பதிவு பண்றீங்க. ஆனா பிஜேபியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயின் மீது தவறே கிடையாது, தமிழக அரசு தான் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும், மக்கள் வருவதும் ஒரு தலைவன் மக்களை சந்திப்பதும் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம், இதில் விஜய் மீது சொல்லியிருக்காரு. விஜய் மீது தவறு இல்லை, தமிழக அரசு தான் 90% தவறுன்றதை நான் ஏத்துக்கிறேங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சனி ஞாயிறு வீக்கெண்ட்ல பண்ற பழக்கத்தை நிப்பாட்டு. இது என்ன சனி ஞாயிறு, நீங்க என்ன சண்டே ஒரு லீவுக்கு தான் வருவீங்களா? இதே நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க டெய்லி வந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. இப்ப கரூர்ல திங்கக்கிழமை கூடுறீங்க, அப்ப கரூரால் தான் வரப்போறான். செவ்வாய்க்கிழமை அதுல நிறைய பிராக்டிகலான டிஃபிகல்டிஸ். நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, பொதுவா இப்படியான ஒரு சூழல்ல, ஏன்னா பொதுவா பொது மேடைகள்ல இதுவரைக்கும் விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை நேரடியா திட்டி அதிகமா பேசுனது இல்ல. இப்பதான் சமீபத்துலதான் பேசுறாரு. உங்களுக்கும் பிஜேபிக்குமான கூட்டணி வந்து ஒவ்வாத கூட்டணின்னு சொல்றாரு. அப்படி சொன்னதற்கு பிறகும் அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சப்போர்ட்லாம் பண்ணல, நீங்க தவறா புரிதல் இல்ல உங்களுக்கு. கிட்டத்தட்ட சப்போர்ட்டான என்ன சொல்றாருன்னா, திமுகவை தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, விஜய் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அவர் வந்து ஆற்றாமையில் இருக்கிறார். ஆனா சில விஷயங்களை பதிவு பண்றீங்க இல்லையா, விஜய் ஒரு தலைவனா, விஜய் இதெல்லாம் சரியா கவனிச்சிருக்கணும், அப்படியான ஒரு நியாயமான விஷயங்களை கூட அண்ணாமலை அவர்கள் நீங்க எதுக்கு அண்ணாமலை பொது வழியில சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் பிரஸ் மீட்ல கொடுக்குறாரு, நான் சொல்றேன். நீங்க அதுக்கான கேள்வி அவர்கிட்ட கேட்கணும். என்னுடைய மாநில தலைவர் நாயனார் இருந்தாங்க, அவர் கேட்கிற கேள்விதான் நான் அண்ணாமலை சார்ந்து அண்ணாமலையுடைய நான் வந்து என்னுடைய மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் தான். அவர் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரோ அதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய பொது வழியில இருக்கும். அண்ணாமலைஜி அவரான கருத்துக்களை பிரதிபலிக்கிறாரு, நீங்க அவர்கிட்ட தான் அதை கேட்கணும். அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை பிஜேபியினுடைய கருத்தா எடுத்து யார் எடுத்துக்கிறது? நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. கேட்கிறேன், எடுத்துக்கலாம். நாங்க யாருமே சொல்லல. எங்களுக்கு மாநில தலைவர் என்ன சொல்றாரு, மாநில தலைவரும் எதை செய்வாருன்னா, டெல்லிக்கு ஹைகமாண்ட்ஸ் என்ன சொல்றதோ அதான் செய்யுது. தேசிய கட்சி, எங்க கட்சி தனிநபர் துதிபாடல் கட்சி இல்ல, எங்க கட்சி தேசிய கட்சி. டெல்லி ஹைகமாண்ட் என்ன சொல்லுதோ எங்க மாநில தலைவர் பொது வழியில சொல்லுவாரு, அதை நாங்க தொண்டர்கள் பின்பற்றுவோம். நம்ம பொதுவா ஒரு ஊடகவியலாளரா நமக்கு ஒரு சந்தேகம் தான், சின்னதா சந்தேகம். என்ன அப்படின்னா, எப்பயுமே அதிமுகவை எதிர்த்து நேரடியாக விமர்சிக்காத விஜய் இப்போ பிஜேபியுடைய கூட்டணியை வச்சு விமர்சிக்கிறாரு. இந்த நேரத்துல பிஜேபியை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட்டிவா ஒரு குரல் கொடுக்கிறாரு. ஒருவேளை இந்த தலைமை பொறுப்புல இருந்து தான் விடுவிக்கப்பட்டதனுடைய கோபத்தின் பின்னணியாக கூட அவர்தான் கேட்கணும். நம்ம வந்து எங்களுடைய தலைவர் சொல்றதை நாங்க பொது வழியில் வைக்க முடியும், அவரை கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பிஜேபியுடைய கருத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியது அது அவரே சொல்லுவாரு. வந்து அவர் வந்து பிஜேபி கருத்துன்னு அவரே சொல்ல மாட்டாருங்க, அப்புறம் சொல்லவே மாட்டாரு. அது மாதிரி அவருடைய கருத்தை அவர் பிரதிபலிக்கிறாரு. ஆனா அவர் சொல்றதுல ஒரு இது ஏற்புடையதுதான். திமுகவுடைய சதி இதில் மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. எந்த ஒரு மாற்றம் என்ன மாதிரியான சதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, கோர்ட் வந்து ஒரு அனுமதி தருது, கோர்ட் வந்து இந்த இவ்வளவு இதுல ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுது. நீங்க வந்து 9 மணிக்கு கூட்டத்துக்கு நீங்க வரணும், ஆனா வரல, கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த கூட்டத்தை நடத்த முடியாது, ஸ்டே பண்ணுங்க. அது இல்ல, அது நம்ம சொல்லலாம். அப்படி ஸ்டே பண்ணுனா அது எப்படியான எதிர்வினைவுகளை ஏற்படுத்தும்? அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து எல்லாத்தோட தலைவரை வருவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கலன்னா அது வேற மாதிரி. போலீஸ் அதிகாரி வந்து நீங்க கமிஷனர் ஆபீஸ்ல போய் பர்மிஷன் கேக்குறீங்க, கமிஷனர் ஆபீஸ்ல என்ன சொல்றாங்க, கோர்ட் என்ன சொல்லுது, பொது சொத்துக்களை நீங்கள் மதுரையில சேதம் அளிச்சிட்டீங்க, திருச்சியில அதற்கான பதில முதல்ல சொல்லு. இனிமேல் எந்த அரசியல் கட்சி நடத்தினாலும் 1 கோடி ரூபாய் டெபாசிட் கட்டணும், அதற்கான பொது விதிமுறைகளை வகுக்கணும்னு சொல்லி கோர்ட் சொல்லுது. அப்ப கோர்ட் ஒரு அருமையான விஷயத்தை பதிவு பண்ணுது, இந்த தொண்டனா இருந்தாலும் அவனை தலைவன் தான் கட்டுப்படுத்தணும், நெறிப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும். இப்ப போலீஸ் வந்து சொல்றது அவன் கேட்கல,
இப்ப 100 பேர் நிக்கிறான், ஒரு போலீஸ் இருக்காங்க, ஒரு போலீஸ் சொல்றது அவன் கேட்கல, 99 பேர் பிடிச்சி ஏறுறான், போலீஸ் என்ன பண்ணுவான்? கம்முன்னு போயிடுவான். அவனால ஒண்ணும் பண்ண எதிர்ப்பு காட்ட முடியாது. அதுதான் யதார்த்தம். இல்ல நீங்க தமிழக அரசுடைய சதி இதுல இருக்குன்னு சொல்றீங்களா? அது என்ன சொல்றேன், சதிதான். நீங்க இப்ப சதின்னு நான் எப்படி சொல்றேன்னா, இந்த அரசியல் விளையாட்டை இப்ப நீங்க 64 பேர் செத்தது விக்கிரவாண்டில செத்தப்ப மாண்பு முதலமைச்சர் போகலையே, உடனே போகலையே. இன்னைக்கு செத்த உடனே அங்க சிறப்பு கூட்டத்தை தலைமை செயலகத்துல கூப்பிடுறாரு. 10 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி பண்ணிக்கிறாரு, அன்பில் மகேஷ் அழுகிறாரு, மறுநாள் காலப்புறாரு, 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு உடனுக்குடனே கிடையாது. இழப்பீடு கொடுத்த கனிமொழி அவர்கள் போய் இழப்பீடு 10 லட்சம் கொடுத்த 1 மணி நேரத்துல அருணா ஜெகதீஷ் அங்க போய் நிக்கிறாங்க. இந்த துரியம் அங்கு இல்லையே. என்னோட படிப்பு நான் சொல்லிடுறேன். உயிர்னா அது உயிர், அது சின்ன உயிர், பெரிய உயிர், பக்கத்து உயிர், ஏத்து உயிர் எல்லாம் கிடையாது. உயிர்னா உயிர். கள்ளச்சாராயத்தில் செத்தவனும் உயிர் தான். அது குழந்தை செத்ததுனால இதை சீக்கிரமா போயிட்டோம், கள்ளச்சாராயத்தில் செத்ததுனால சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுவோம் சொல்லுவீங்க? கிடையாது. உயிர்னா உயிர். துரித நடவடிக்கை அதுலயும் இருந்துச்சுன்னு சொல்றேன். அது நிவாரணம் ஏன் கொடுக்குறாங்க? முதல்வர் போய் பார்த்தாங்க. நிவாரணம் ஏன் கொடுக்குறாங்க? ஏன் பட்டாசுல தொழிற்சாலையில போய் செத்தாங்களே 4 லட்சம் நிவாரணம் கொடுத்தீங்களே, 10 லட்சம் வேணும்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்றப்ப அந்த இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி நீங்க போய் கலைஞ்சு போய்க்கலாம் அடிச்சு நொறுக்குவான்னு கேட்டான். அந்த தமிழக அரசு வேடிக்கை தானே பார்த்துச்சு. பட்டாசு தொழிற்சாலையில் ஒருத்தன் வேலை செய்யறவனுக்கு 10 லட்சம் கொடுக்க முடியாதுல, கொழுப்படுத்திட்டு போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு ஏன் நீ 10 லட்சம் கொடுக்குற? கேள்வி வைப்போமா இல்லையா? கண்டிப்பா அப்போல. அப்ப நீங்கள் உங்களுடைய நிர்வாகத்திறனை மறைப்பதற்கும் போலீஸ் கமிஷன் அலுவலகத்திலிருந்து பக்கத்துலதான் சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்றத கட்டமைப்பு தெரிய போட்டுட்டு சொல்லி சொமோட்டோ வழக்கா கோர்ட் எடுத்து சிபிஐக்கு மாத்தினோன்னா, இந்த வழக்கை சிபிஐ மாத்தக்கூடாதுன்னு போய் தடை கேட்டது யாரு? தமிழக அரசு தானே. உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை கட்டிச்சுல, உச்ச நீதிமன்றம் உடச்சி சிபிஐ தான் கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப என்ன உங்கள்ட்ட நேர்மை இருக்கு? இங்க அஜித்குமாரோட வழக்கை நாங்க சிபிஐக்கு மாத்த நாங்க அடம்பிடிச்ச உடனே மாத்தினீங்களா? இப்ப இதுக்கு நீங்க ஒரு தனி நிமிஷம் கொடுங்க, சிபிஐ மாத்துங்க. சிபிஐக்கு மாத்த சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் தானே சொல்லிச்சு, தமிழக அரசு தானே இந்த சிபிஐக்கு மாற்றணும்னு கோரிக்கையா வச்சு. இல்ல இல்ல, அஜித்குமாருடைய அஜித்குமார் வழக்குக்கு நீங்க சிபிஐக்கு நம்ம பெரிய அழுத்தத்தை கொடுத்தவன, ஏற்கனவே இங்க யார் அந்த சரண் ஞானசேகரன் ஒரு பெரிய இஷ்யூ வந்தவன, அஜித்குமாருடைய வழக்கு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை மக்கள் ஏற்படுத்தணும், சாந்தப்படுத்தணும், உடனே வாலண்டியரா வண்டியில ஏறிட்டாங்க சிபிஐ மாத்தணும். இதை சிபிஐ மாத்த வேண்டியது கொடுக்குறீங்க. சிபிஐக்கு மாத்தணும்னு கோரிக்கை மக்கள் மத்தியில இருந்து வருவதற்கு முன்பாகவே தமிழக அரசு அந்த வழக்க சிபிஐக்கு, அதுதானே திமுகவுடைய ஒண்ணு தெரிஞ்சுங்க. ஒரு கட்டம், ஒரு டிசைன், ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப இந்த பூம் வீரியமா வரப்ப அந்த பூம் வீரியத்தை உடனடியாக தமிழக அரசு அழகா பிளான் பண்ணி அமுக்கும். எப்படி சொல்ற பாருங்க, அஜித்குமார் கொல்லப்பட்ட உடனே குடும்பத்தை அறிவிக்காம அதை எரிச்சிட்டாங்க. அடுத்த போஸ்ட்மார்ட்டம் போல அந்த குடும்பத்தை கூட்டு போய் பெரிய கருப்பன் போய் பசுல போய் அவங்க வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவனா, அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தனை திருநெல்வேலியில இருந்து கூட்டு வராங்க. அவர் அங்க நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சு உடனே 10 லட்ச ரூபாய் செக்க கொடுக்குறாங்க, 5 லட்ச ரூபாய் செக்க கொடுக்குறாங்க. உடனே நாங்க 4 செட்டு இடத்த அங்க ரெடியா இருக்கும், நீங்க எடுத்துக்கன்றாங்க. துரிதமா தமிழக அரசு எப்படி செயல்படுகிறது? ஒரு நாள் நீங்க துரிதமா செயல்படல அப்படின்னா செயல்பட்டாலும் குற்றமா இல்ல. அந்த கொந்தளிப்பு உடனடியாக அவர்கள் நீதிமன்றத்தை நாடக்கூடாது. இப்படியான நிவாரணங்களை கொடுத்தா நீதிமன்றத்தை நாட வேண்டாம்னு தமிழக அரசு சொல்லல. இழப்பீட கொடுக்கறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அந்த அம்மா நாங்க அஜித்குமாரோட அம்மா இந்த திட்டங்களை நீங்க கொடுக்குற காசு எனக்கு வேணாயா, எனக்கு போராட்டம் தான் வேணும்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய திமுக ஆப்போசிட் எல்லா கட்சிகளும் வச்சு நரோட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? போராட்டம் பண்ணாங்க பண்ணுவீங்க, கொந்தளிக்குங்க தமிழ்நாடு. கண்டிப்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜனமும் நிக்கும் ஆதரவு கேட்டு. அந்த கொந்தளிப்பை அடக்குவதில் வல்லவர்கள் யாரு? இவங்க. அதேதான் கள்ளச்சாராயத்துக்கு. சரி, நான் ஒன்னே ரொம்ப எளிமையா கேட்கிறேன். ஒருவேளை எந்த நிவாரண தொகையும் கொடுக்காம, எந்த சலுகைகளையும் அறிவிக்காம, எந்த இழப்பீடும் வழங்காம சும்மாவே அரசாங்கம் இருந்துச்சுன்னா எதுவுமே கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம். ஒருவேளை அதெல்லாம் உடனடியா போய் நிவாரண தொகையெல்லாம் கொடுத்துட்டா இவங்க அடக்க பாக்குறாங்கன்னு சொல்றோம். இதை எப்படிதான் எடுத்துக்க முடியும்? இப்ப நேற்று நடந்த இன்சிடென்ட் எடுத்து, நேற்று நடந்த இன்சிடென்ட் 40 பேர் செத்தாங்க. செத்த 3 மணி நேரத்துல நீ போஸ்ட்போன் பண்ற. அவன் எதனால செத்தான், எப்படி செத்தான்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு அது அறிக்கை வேணும். சரி, அவன் நோய் நொடியில செத்தானா, மிதிச்சு செத்தானா, மூச்சு இல்லாம செத்தானா, எனக்கு அது அறிக்கை வேணும். அது இல்லாம கடகடன்னு போஸ்ட்போன் பண்ணி பாடியை ஒப்படைச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதானே அறிக்கையை கொடுக்க முடியும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கடகடன் பாடியை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்ச மறுநாள் காலையில் எடுத்து போய் 10 லட்ச ரூபாய் செக் கொடுங்க. இவ்வளவு அவசரம் எதுக்கு? எவ்வளவு அவசரம் எதுக்கு? இந்த கொடுக்கறதுல என்ன தவறு? இழந்து நிற்பவர்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு 10 லட்ச ரூபாய் கையில இருந்தா நான் ஏதோ பொழைச்சு பண்ணேன். இதே மாதிரி
எல்லாருக்கும் நீங்க இந்த நம்ம ஃபிளைட் கிராஷ்ல போய் 4 பேர் செத்தான அவனுக்கு கொடுத்தீங்களா? நம்ம விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது, அன்னைக்கு 4 பேர் செத்தாங்களே போய் கொடுத்தீங்களா? சுற்றுச்சுவர் நுழைஞ்சு பள்ளி குழந்தைகள் இறந்து செத்தாங்களே ஒரு இடத்துல, அதுல போய் கொடுத்தீங்களா? ஆணவ கொலை நடந்து கவினுக்கு ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப முன்னாடி நின்று கொடுத்தீங்களான்னு வரிசை கட்டினா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதுல ஒரு உள்ள அரசியல் இருக்கு. மக்கள் எல்லாம் அந்த நேரத்தில் கொந்தளிக்காமல் அந்த நேரத்தை அது போராட்ட களமா மாத்தாம உடனடியாக பணத்தை கொடுத்து. நீங்க சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது என்னன்னா, இந்த நிகழ்வு, இந்த நெருக்கடி, இந்த அசம்பாவிதம் நடந்ததற்கு பிறகு திமுக செய்த திமுகவின் நடவடிக்கைகளின் மீது உங்களுக்கு சந்தேகம் வருது. திமுக வந்து அந்த மாதிரி நடவடிக்கையில தனக்கான அரசியலுடைய மாற்றத்தை அதை கேப்சர் பண்ணி அதை தனக்கு சாதகமாக பிறகு திமுகவினுடைய நடவடிக்கைகள் விமர்சனத்துக்குள்ளதாக நீங்க சொல்றீங்க. திமுகன்றது இல்லைங்க, எந்த கட்சி வந்தாலும் உடனடியாக போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணது, உடனடியாக போய் நிவாரண தொகையை கொடுத்தது இப்படின்னு திமுகவின நடவடிக்கைகளை பார்க்கிற பொழுது ஏன் இவ்வளவு தீவிரம், ஏன் இவ்வளவு உடனடியாக பண்றீங்கன்ற நான் கேட்கறது உங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த நிகழ்வுக்கு பிறகான திமுகவினுடைய நடவடிக்கைகளை ஒதுக்கி வச்சிருவோம். இந்த நிகழ்வுக்கு பின்னணியிலே திமுகவினுடைய சதி இருக்கிறதா சொன்னீங்களே, அது என்ன சதி இருக்கிறதா இல்லையான்றத இப்ப கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்றாங்க, செருப்பு தூக்கி அடிச்சாங்கன்றாங்க, விஜய் வந்து தண்ணி பாட்டில கொடுத்ததுனால எல்லாம் ஜனங்கள் வந்து என்னதோ கொடுக்குறாரு பரிசு பொருள் சொல்லி வந்ததுன்றாங்க. ஆம்புலன்ஸ்க்கு வலி விடுறப்ப ஒரு சாரார் அப்படியே விலகிறப்ப மரத்து மேல இருந்து ஒருத்தர் கீழே விழுந்தா, அது மேல விழுந்ததுனால அந்த மேல விழுந்தவங்க கீழே விழுந்தவங்க அடிபட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படி வந்து பல இதில் இந்த நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்ல என்ன திமுகவுடைய சதி இருக்குன்னு கேட்க, இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூடிருன்ற உளவுத்துறை கணிக்காமட்டதே செய்தாங்க. கனியாமுத்தூர் நடத்தாங்க, கள்ளக்குறிச்சியில கனியாமுத்தூர் நடந்தா இல்லையா? பள்ளிக்கூடத்துல ஊரே போய் அடிச்சு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு காலி பண்ணி எடுத்துட்டு போனாங்களா இல்லையா? அப்ப வந்து அங்க 2000 பேருக்கு கூடுவாங்கன்றதுக்காக 200 போலீஸ் வச்சிருந்தாங்க. 15000 பேர் கிராமமே சூரி பசுமாடு மாதிரி கொண்டு ஓட்டிட்டு போனாங்களா இல்லையா? அப்ப இங்க உளவுத்துறை தூங்குது, ஐஎஸ் தூங்குதா இல்லையா? ஒரு உளவுத்துறையோட வேலை என்ன? ஒரு உளவுத்துறை வேற என்ன? இங்க ஒருத்தன் வரானா எவ்வளவு நேரத்தில் தலைவரா அவங்க 10,000 பேர் தான் சொல்றாங்க, ஆனா எங்களுக்கு கணிப்படி 40,000 பேர் வருவாங்க. அப்ப 40,000 பேர் வருவாங்கன்னா அந்த 40,000 பேர் வருவதற்கான காவல்துறை பணிகளை அவங்க தமிழக அரசு செஞ்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வந்து இப்ப காவல்துறை வந்து ஒரு திட்டமிடலா 9 மணிக்கு இவங்க வந்துருவாங்க, 12 மணிக்கு பேசிடுவாங்க, முடிஞ்சிருச்சு. 3 மணிக்கு பேசுவாங்க, 4 மணிக்கு முடிஞ்சிச்சு, இதோட முடிஞ்சு. இதுதான் அவங்க கிட்ட கொடுத்திருக்க திட்டமிடல். நீங்க 9 மணிக்கு அட்டவணையில வராம நீங்க வரதே 3 மணிக்கு வச்சீங்கன்னா அவன் டியூட்டி மாறணும். அது யாருடைய தவறு? இது சொல்ற முடிச்சாக்கல, அவன் டியூட்டி மாறணும். அப்ப நீங்க சொல்றதை எதுவுமே அவங்க கேட்கிற நிலைமையில இல்ல. யாரு விஜய் சார் சொல்றதே அவன் தொண்டை கேட்க பண்றான். பேனர் மேல ஏறான், பணம் மரத்துல ஏறான். அதனாலதான் சொல்றேன், தொண்டர்களே அரசியல் ரீதியாக நீங்க வந்து பயிற்சி பண்ணுங்க, நெறிப்படுத்துங்க, பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்றோம். இன்னும் அவரிடம் இருப்பது தொண்டர்கள் கிடையவே கிடையாது, தற்குறி ரசிகர்கள் தான் இருக்காங்க. அவ்வளவு ரசிகர்கள் கூட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ரசிகர் ஒரு நாள் தான் இருப்பான். தற்குறி ரசிகர் என்னன்னா, தான் வந்து விஜய் கண்ணில் பற்றணும், தான் வந்து விஜய்க்கு வந்து உயிரே கொடுக்குறோம், இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ், ஒரு கிரேஸ்ல. அது தவிர சொல்ல மாட்டேன். ஒரு நடிகர் பின்னாடி கூட்டம் வரதெல்லாம் தவறே சொல்ல மாட்டேன். ஒரு நடிகர் நினைச்சது கூட்டம். ஆனா இந்த கூட்டம் வந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தே ஆகணும். நான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்துக்கு போனாலும் ஒரு மனித தலைகளுடைய நடுவில் தான் செல்லுகிறேன்ற கட்டமைப்பை, பிம்பத்தை இங்க இருக்கக்கூடிய மாற்று கட்சியினத்துக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணணும்னு புசியானது போன்ற ஆட்கள்லாம் நினைக்கிறாங்க. அப்ப உங்ககிட்ட திட்டமிடலான நிர்வாக திறன் படைத்த அரசியல்வாதிகள் கிடையாது. உங்களுக்கு பயிற்சி பெற்ற நிர்வாகத்தை எப்படி நடத்தணும், ஒரு கூட்டத்தை எப்படி சமாளிக்கணும், இந்த 20,000 பேர் வர இடத்துல 40,000 பேர் வந்தா நம்ம பிரிகாஷனா என்ன நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு 5 பேர் கொண்ட குழுவோ 100 பேர் கொண்ட குழு போடணும், டக்குன்னு வந்தா ஒரு வளைய மாதிரி வச்சு கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், ஆம்புலன்ஸ் வரப்ப எப்படி வழி விடணும், அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்துல இன்னொரு மினி கிளினிக் மாதிரி வச்சு ஒரு 150-100 டாக்டர்ஸ் வச்சிருக்கணும். இதெல்லாம் திட்டமிடலுங்க. கண்டிப்பா மனித உயிரை தவிர எதுவுமே பெருசு கிடையாதுங்க. உயிர் நீங்க இப்ப நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க, அவங்க அப்பா கிடைச்சிட்டு வரா, 1.5 வயசு குழந்தை திரும்பி எஞ்சி வந்துருமா? அதனாலதான் நான் முன்னாடி சொன்ன பதிவை நினைவுட்டு விரும்புறேன். நீங்கள் மக்கள் மன்றத்திலிருந்து தப்பிக்கலாம், நீதிமன்றங்களிலிருந்து தப்பிக்கலாம், காவல்துறையிலிருந்து தப்பிக்கலாம், அரசியல் தலைவர்களுடைய பொய்யுரையிலிருந்து தப்பிக்கலாம், மனசாட்சியிலிருந்து கூட தப்பிக்கலாம். ஆன்மாவிடமிருந்து நீங்க தப்பவே முடியாது. அது வந்து விஜய் சார் புரிஞ்சுக்கணும். அவை சுற்றி சுற்றி அடிக்கும். நான் சொல்றேன், அவருடைய அரசியல் வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கை இனிமேல் அவருக்கு ஏறுமுகமா இருக்க வாய்ப்பே இல்லை. அது ஆன்மா அவங்களை சும்மா விடாது. ஏன்னா ஒரு கல்லூரிகளாம் சொல்லுவாங்க, வைத்திருச்சல் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்களா. இன்னைக்கு 40 பேர் இழந்திருக்காங்க, 40 பேர் விஜய் வாழ்த்துவானா? இப்பயும் ரசிகர்கள் அந்த கலவரத்துல, அந்த நெரிசல்ல சிக்கி
காயம்பட்டவர்கள், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தார் நிறைய பேர் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்றாங்களே, அதை நீங்க எந்த இங்க வந்து நாளைக்கு நானே ஸ்டாண்ட் வித் விஜய்னு என்ன பேர்லயே போலி அளிக்க விடுவாங்க. இல்ல வந்து ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க, என்னுடைய பையன் தான் இறந்தது, அவனுக்கு வயசு 13, எங்க விஜய் அண்ணன் மேல நாங்க குறை சொல்ல மாட்டோம், காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு பேட்டி கொடுக்குறாங்க. இதை நீங்க ராணுவத்துல இறந்தவங்க ராணுவத்துல இறந்துட்டு ஒரு நாட்டுக்காக தியாகம் பண்ணி வந்ததுனால நாட்டுக்காக ஒரு பிள்ளைய இழந்துட்டேன், 2வது பிள்ளைய கொடுக்குறன்ற இதெல்லாம் ஒரு தற்குறித்தனம் தான். ஒரு முன்னாடி சொன்னேன் நான், தமிழக மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருங்கொண்ட அறிவாளிகள் உலகம் ஃபுல்லா தன்னுடைய கால்களை பதித்து நம்ம தமிழகத்தினுடைய பெருமையை பறைசாற்றுற இந்த நாட்டுல, இந்த மாநிலத்துல இன்னும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குன்னு வருத்தமா இருக்கு, பயமா இருக்குல்ல அவர்களுடைய அதனால நினைவிற்கு சொல்றேன் பாருங்க. நீங்க செத்த 40 பேர்ல விஜயோடைய மன்றத்தை சேர்ந்தவர்களோ விஜயோடைய கட்சியை சேர்ந்தவர்களோ நான் கோரிக்கையை வைக்கிறேன். செத்தது 40 பேர்ல யாரு யாரு டிவிகேவுடைய பொறுப்புல இருக்காங்க, அடிப்படை உறுப்பினர் இருக்காங்கன்ற லிஸ்ட் எங்களுக்கு வேணும். அப்ப நாங்க என்ன சொல்றோம், அப்ப ரசிகர்லாம் எஸ்கேப் போயிட்டாங்களா? கேள்வி வைப்போமா இல்லையா? இது சதியா? ரசிகர்லாம் எப்படிங்க எஸ்கேப் போவோம்? செத்த 40 பேர்ல 28 பேர் தாவேகா தொண்டர்கள் செத்தாங்க, 40 பேர்ல 35 பேர் செத்தா, பப்ளிக் 5 பேர் செத்தாங்க கூட நம்ம ஏத்துக்கலாம். 40 பேர்ல எந்தெந்த தாவேகா தொண்டர்கள் செத்தான்? வேடிக்கை பார்த்தவன், வீட்டை பூட்டிட்டு வெளியே நின்னவன், மண்டபத்துல ஏறி நின்று வேடிக்கை பார்த்தவன், அவங்களாம் என்னன்னா, இப்ப நீங்க நம்ம ரோட்ல போற ஒரு நடிகர் போறப்ப நீங்க என்ன பண்றீங்க, எட்டி பாப்பீங்க, அந்த மாதிரி பார்த்தவங்க அவ்வளவு. நிறைய பேரு என்னுடைய வீடு அந்த கூட்டம் தாண்டி தான் போகணும், எனக்கு வேற வழி இல்ல, ரொம்ப எமர்ஜென்சி மாட்டிக்கிட்ட நான் செத்துக்க வேண்டிய. அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கூட்டம் போட்டாலும் அங்க ஒரு மினி ஸ்டோர் வந்துடும், அங்க ஒரு பட்டாணி விற்பான், ஒருத்தன் சுண்டல் விற்பான், டக்குன்னு ஒரு டீ மிஷின் வச்சு டீ விற்பான், கொடி விற்பான், துண்டு விற்பான், புத்தகம் விற்பாங்க. அன்னைக்கு வந்து அவனுக்கு ஒரு வருமானம். இவன் தாவேக்கால விஜய் வராருன்னா எல்லாம் கடையை மூட்டு ஓடுறானுங்க, பிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. ஏன்னா திருச்சியிலயும் நம்ம லாஸ்ட் நடந்த நாகப்பட்டினம் திருச்சியில் நடக்கிறப்பெல்லாம் கடையை உடைச்சு உள்ள துவாசம் பண்றான். அவன் என்ன நினைக்கிறானா, அந்த இடத்துல வந்து என்னோட பங்களிப்பை கொடுக்கணும், அதுக்கு எவன் தடையா இருந்தாலும் நான் உடைப்பேன், பேனரா இருந்தாலும் உடைப்பேன், டிரான்ஸ்ஃபார்மா இருந்தாலும் ஏறி நிற்பேன். டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறி நிக்க கூடாதுதான் தாவேக்காவோட நிர்வாகிகளே சேர்ந்து அதுக்கு ஒரு வேலி மேல அமைச்சிருக்காங்க. எவனா ஊந்து செத்து அதை உடைச்சிட்டு உள்ள போறானா, அப்ப எந்த அளவு அவனோட அரசியல் ஞானம் இருக்கு? ஏங்க இன்னைக்கு வந்து நான் ஒண்ணு கோரிக்கை வைக்கிறேங்க, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன் குழந்தைகளை நெறிப்படுத்தணும், இந்த பைத்தியங்களை நெறிப்படுத்தணும். பைத்தியக்காரரே சொல்றேன், பைத்தியக்காரா விஜய்ன்றது நாளைக்கு முதலமைச்சரே ஆனாலும் அவர் ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு போவார், நாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போவாரா? நீ படிக்கணும்டா, நீ அடுத்த கட்டத்துக்கு நகரணும்டா. அவங்க படத்துக்கு 2000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து ஏமாறி நீ ஏமாந்துட்டு வர. ஃபர்ஸ்ட் நாள் டிக்கெட் 4 மணிக்கு 9 மணிக்கு படம் பார்க்க மாட்டேன், 4 மணிக்கு நான் நகரிக்கு இங்க இருந்து ஆந்திராவுக்கு போய் முத நாளே நான் பார்த்தாதான் எனக்கு தூக்கம் வரும். 4000 ரூபாய் செலவு பண்ணாதான் தூக்கம் வரும். ஆமா, 4000 ரூபாய் செலவு பண்றவனுடைய சேமிப்பை செலவு பண்ணி போய் தொலைறன்னு விடுற உங்கள்கிட்ட நெறிப்படுத்த வேண்டும் பெற்றோர்கள். அரசியல் தம்பி நீ எங்க போற, அம்மா நான் இங்க போறேன், போக கூடாது, உட்கார், அங்க கூட்டமா இருக்கு, ஏடா கூடமா இருக்கு, ஏன்னா ஆச்சுன்னா உயிர் பலி வந்திருப்போம், நீங்க உட்காந்து லைவ் தான் எங்க நான் திமுக அடிமை ஊடகங்கள் எல்லாம் விஜய் லைவ் அடிக்கிறாங்களே, லைவ்ல பாருப்பா. இதை நெறிப்படுத்த பெற்றோர்கள் ஏன் தவறுறாங்க? அப்ப பெற்றோர் பேச்சை அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அப்ப பெற்றோர் பேச்சை கேட்காத குழந்தைகள் யார் நெறிப்படுத்தணும்? தலைவன் நெறிப்படுத்தணுங்க. உன்னுடைய தொண்டன் உன் பேச்சு கேட்கலாம், விசிலடிச்சா மூச்சிகள் தானே வேணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், ஈரோடுல இருந்து எதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆள் வரணும்? சேலத்துல இருந்து கூட்டத்துக்கு ஏன் வரணும் நான் கேட்கிறேன். அப்ப மாவட்ட தலைவருக்குலாம் புதுசா அந்த பிரஷர் கொடுக்குறாரா? விஜய் வந்து 9 மணி தான் எந்திரிப்பாரு, ஒரு கூட்டம் டக்குன்னு லேட்டா இருப்ப கிளம்பிடுவாங்க, ஒரு கூட்டம் டக்குன்னு சேரணும், அப்படியே தமிழ்நாடு அப்படியே ஸ்தம்பிக்கணும், எங்க பார்த்தாலும் தலையாறணும். இதெல்லாம் பார்த்தோன்னா ஏடிஎம்கே பயப்படணும், டிஎம்கே பயப்படணும், பிஜேபி பயப்படணும், விடுதலை சிறுத்தைகள் பயங்கரம் கிடுகிடுன்னு ஆடணும். என்ன இவ்வளவு மாசா இருக்குன்னு ஆடணும்னா, நீ 9 மணிக்கு வரான்ட்டு மாவாட்டிக்கிட்டு 11 மணி 3 மணி வரை நீ வந்தீங்கன்னா 9 மணிக்கு உன் கூட வந்தவனும் உன்னை பார்த்துட்டு அப்படியே போறானா, உன் பின்னாடியே வாழ் பிடிக்கிறாங்க. கண்டிப்பா நாமக்கல்ல நீ உன்னை பார்த்த பிறகு நீ என்ன பண்ண, வண்டி நிப்பாட்டணும். இதான் பாயிண்ட். என் பின்னாடி எவனும் வரல, வெளியே போ. நீ எதுக்கே ஒன்று ஆன்லைன் கமெண்ட் கொடுத்துட்டே இருக்க? ஃப்ளைட் ஏறிட்டேன், ஃப்ளைட் இறங்கிடுச்சு, என் பின்னாடி யாரும் வராதிங்க. அப்ப என்ன அர்த்தம்? என் பின்னாடி எல்லாம் வாங்க, என் முன்னாடி கார் எதுவும் போகக்கூடாது. என்ன அர்த்தம்? என் முன்னாடி 100 கார் போகணும், தொண்டர்கள் யாரும் என் பின்னாடி வரக்கூடாது, எல்லாம் அங்கே நின்று. என்ன அர்த்தம்? நான் கேட்குறேன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுல, உங்களுக்கு பிரச்சனைகள் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? விக்கிரவாண்டியில் 4 பேர் இழந்தீங்க, மதுரை மாநாட்டில் ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒருத்தர் போஸ்டர் வச்சு செத்தான், அதுக்கப்புறம் 2 பேர் செத்தான். இந்த எந்த உயிர் இழப்புக்கும் நீங்கள் வந்து அனுதாபம் தரல, நிவாரணம் தரல, போய் பார்க்கலனாவே விஜய் ரசிகர்களை, விஜய் அவருடைய உயிரை அவர் துச்சமாக மதிக்கிறார். சாவடா, உன் தலையெழுத்து சாவு. என் தலைவர் நான் என் தலையெழுத்து நான் தலைவன் அவரன் தான் நீ நினைக்கிற? உன் தொண்டை உள்ள சோத்து இறங்குமாயா? உன்னை நம்பிச்சு உன்னை தேடி ஒருத்தன் வந்து செத்து போனா, உனக்காக உன் நண்பன் வந்து உயிரை கொடுத்தானா உன் தொண்டோல சோறு இறங்குமா?
அடுத்த கட்ட நடவடிக்கை போறோம்னா நீ வந்து மனிதாபமற்ற ஆள் மாதிரி தான் உண்மை. இது வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசுறேன், நான் ஒரு கட்சி சார்பா சொல்ல, தனிப்பட்ட முறையில் சொல்றேன், என்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறேன். அப்ப அந்த 4 பேர் செத்ததுக்கு போகல, 2 பேர் செத்ததுக்கு போகல, 9 மணிக்கு போறப்ப நீங்களா இல்லையன்றப்போ ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை உனக்கு. ஆகா நம்ம 9 மணிக்கு சொன்னோமே, நம்ம வந்து இவ்வளவு லேட்டா போறோமே, இவங்க வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்களே, அவங்களை எப்படி நெறிப்படுத்தணும்ன்றது எதுவுமே இல்லை. நான் கேட்கறேன், இந்த 4 பேர் செத்தது, 2 பேர் செத்தது, இப்போ நடந்த மாநாட்டில் 3 பேர் செத்தது, இப்ப நீங்க என்ன சொல்லணும், என்னுடைய சொல் பேச்சை யார் கேட்கலையோ அவர்களை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்குவேன். சொல்லு, இந்த கூட்டத்தை நெறிப்படுத்த தெரியாத நிர்வாகிகளை நான் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்குவேன். சொல்லணுமா இல்லையா? அதான் அவன் தலைவன். அப்ப நீ அடிக்கிற மாதிரி அடி, அழுகிற மாதிரி அழுகு, நான் அப்படிதான் சொல்லுவேன். எல்லாம் பின்னாடி வாயா. தொண்டர்களுடைய அந்த கூட்டத்தை ஒரு பலமான ஆயுதமாக பொது வழியில பயன்படுத்துற அவங்க நினைக்கிறாங்க. அவர்களுடைய அறியாமை தான் இவர்களுக்கான ஓட்டாவே அந்த தற்குறிகள் தான் இவருடைய ஓட்டாக நினைக்கிறாங்க. முக்கிய கட்சிகள் அதிமுக, திமுக தவிர்த்து மற்ற கட்சிகள் ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுவதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, தேர்தல் சமயத்துல கூட்டணிக்கான பேரம் பேசுவதற்காக சொல்லுவாங்க. தாவேகா என்ன திட்டமிடலோட இப்படியான பெரிய கூட்டத்தை காட்டணும்னு முனையுது. அசம்பாவிதத்துக்கு பிறகு தாவேகா ரொம்ப அமைதி காத்துட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்து போய் தான் நிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தெரியும். இதற்கு அப்புறமா அவர்களுடைய அரசியல் அடி என்னவா இருக்கும், என்ன நகர்வு எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் இவங்க அரசியல் நகர்வு வந்து திமுக என்ன மாதிரி தாவேகா வந்து பந்தாடுதுன்னு பார்த்து தான் பண்ண முடியும்.